Dear students and parents, நான் உங்கள் கமல், career consultant. கடந்த சில வீடியோஸில் நம்ம வந்து டாக்டர் படிப்பு பற்றி பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து அதுக்கு அடுத்த டாக்டருக்கு அடுத்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து இவங்கள தான் சொல்கிறாங்க ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்ன படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். எஸ், யூஆர் ரைட், பிஎஸ்சி நர்சிங் தாங்க. ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து 3 விதமாக வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒன்று, நீட் எக்ஸாம் எழுதி பிஎஸ்சி நர்சிங் சேரலாம். இன்னொன்று, அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனில் எந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன்ஸில் சேரணும்னு நினைக்கலாம் அந்த இன்ஸ்டியூஷன்ஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியும் சேரலாம். அப்படி இல்லாமல் நீட் எக்ஸாமும் எழுதலை, என்ட்ரன்ஸும் எழுதலை, வெறும் உங்களோட 12th மார்க் பேஸ் பண்ணியும் நீங்கள் காலேஜஸில் ஜாயின் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி 3 விதமாக உங்களுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இப்போ இந்த எபிசோடை நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீட் எக்ஸாம் எழுதி, அதாவது நீட் எக்ஸாம் மூலயமா பிஎஸ்சி நர்சிங் ஜாயின் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதன் மூலயமா பிஎஸ்சி நர்சிங் ஜாயின் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் வந்து இது ரெண்டும் இல்லாமல் டைரெக்டாக உங்கள் 12th மார்க்ஸ் கட் ஆஃப் பேஸ் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி காலேஜஸ் இருக்குது அப்படின்றத பற்றி எபிசோட் 2ல் பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நீட் எக்ஸாம் எழுதி எந்தெந்த இன்ஸ்டியூட்ஸில் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா. ஓகே, நீட் எக்ஸாம் எழுதி நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய 2 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஒன்று ஜிப்மர், இன்னொன்று ஏஎஃப்எம்எஸ். ஜிப்மர், ஸோ இது பாண்டிச்சேரியில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸானது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஜிப்மர் காலேஜில் இல்லை ஜிப்மர் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நீட் எக்ஸாம் கட்டாயம் வேணுங்க. ஸோ இந்த ஜிப்மர் இன்ஸ்டியூஷனில் கொடுக்கக்கூடிய டிகிரியோட பேர் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் 4 years வித் ஆப்ஷனல் இன்டர்ன்ஷிப் தராங்க. இது வந்து அட்மிஷன்ஸ் வந்து நீட் பேஸ் பண்ணி தான் நடக்குது. இதுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து எம்சிசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. அவங்க தான் வந்து இந்த கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. அவங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா mcc.nic.in. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த வெப்சைட் டிஸ்பிளே பண்ணுறேன் சாம்பிளுக்காக. ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா தப்பான வெப்சைட் போயிடுது, அது மூலமா பல விளைவுகள் வருதுங்க. அதனால தான் உங்களுக்கு சாம்பிளாக இப்போ இந்த ஸ்க்ரீனை டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். mcc.nic.in இதுதான் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். இந்த ஜிப்மரோட அஃபிஷியல் வெப்சைட்டும் தனியாக இருக்குது. அதனோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா jipmer.edu.in. இப்போ அதுவுமே நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள் உங்களுக்கு சாம்பிளுக்காக. ஜிப்மர் JIPMER.edu.in. ஸோ இதுதான் அது பர்டிகுலர் வெப்சைட்டுங்க, சாம்பிளுக்கு பார்த்து வச்சுங்க. ஓகே, இப்போ இந்த ஜிப்மர் இன்ஸ்டியூட்ஸில் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா 94 சீட்ஸ் இருக்குங்க. அதில் ஃபீமேல்ஸ்க்கு வந்து 85 சீட்ஸும் மேலுக்கு வந்து 9 சீட்ஸும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஜிப்மரோட இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் லாகின் பண்ணி அதனோட டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம அடுத்த இன்ஸ்டியூட்ஸை பார்க்கலாம். அடுத்த இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எம்எஸ். இது ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா. எஸ், டாக்டருக்கு படிக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன், அதே தான். கரெக்ட், யூஆர் ரைட். ஸோ ஏஎஃப்எம்எஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் தாங்க, மிலிட்ரி காலேஜ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எஸ், அதே தான். அந்த மிலிட்ரி காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி பிஎஸ்சி நர்சிங்கும் படிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பிஎஸ்சி நர்சிங் வந்து 4 years கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் காலேஜ் இருக்குங்க. 6 லொக்கேஷன்ஸில் வந்து இந்தியா முழுக்க காலேஜஸ் இருக்குது. இந்த ஏஎஃப்எம்எஸ் காலேஜஸ் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு காலேஜிலும் சீட்டோட அவைலபிலிட்டி பார்க்கலாங்களா. பூனேயில் 40 சீட்ஸு, கொல்கட்டாவில் 30 சீட்ஸு, பெங்களூரில் 40 சீட்ஸு, லக்னோவில் 40 சீட்ஸு, அஸ்வின் INHS அஸ்வின் சொல்லக்கூடிய இடத்துல 40 சீட்ஸு, நியூ டெல்லியில் வந்து 30 சீட்ஸ் இருக்குங்க. ஆக நம்மளுக்கு 6 இன்ஸ்டியூட்ஸில் 6 காலேஜஸில் நம்மளுக்கு 220 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஓகே, இதனோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம டாக்டர் படிப்பு சொல்லும் போதே சொல்லியிருக்கோம், இந்த ஏஎஃப்எம்எஸோட செலெக்ஷன் இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் டஃப்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி தான் இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கும் வந்து இந்த செலெக்ஷன் வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக இருக்கும். ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் செலெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கடந்த பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லிட்டில் டஃப்பாகவும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீட் யூஜி ஸ்கோர் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் JIA அப்படின்ற வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். JIA இஸ் நத்திங் பட் ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மெரிட் உங்கள் மார்க் பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். இந்த மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆன பிறகு TOGIGE அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் PAT ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் சொல்லுவாங்க, அந்த டெஸ்ட் நடக்கும். இந்த டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும். இந்த இன்டர்வியூவை கிராக் பண்ணுறவங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்கும். இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்லேயும் நீங்கள் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ லென்த்தி ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ a tough, and if you got selected you will be proud to serve the Indian Army. சரிங்களா? ஓகே, இதுக்கு கவுன்சிலிங் யார் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா JIA அப்படின்றவங்க தான் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. இந்த JIA இஸ் நத்திங் பட் joinindianarmy.nic.in அப்படின்ற அந்த வெப்சைட்டில் தான் அந்த விவரம்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட் சாம்பிள் இப்படி தான் இருக்கும். joinindianarmy.nic joinarmy.nic.in. ஸோ இதுதான் அது அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸை பார்க்கலாங்களா? ஸோ பிஎஸ்சி நர்சிங் ஜாயின் பண்ணோம், அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட்டோட நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, வெள்ளூர் CMC இருக்குங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எய்ம்ஸை பற்றி பார்க்கலாம். எய்ம்ஸ் வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். ஸோ இதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும், பிரபலமான ஒன்று. ஸோ எய்ம்ஸ் வந்து இந்தியா முழுக்க மொத்தம் 16 லொக்கேஷன்ஸில் 16 இடத்துல நம்மளுக்கு காலேஜஸ் இருக்குது. அதில் 1046 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இவங்க கொடுக்கக்கூடிய கோர்ஸோட பேர் பார்த்திங்கன்னா BSc ஆனர்ஸ் நர்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து எய்ம்ஸுக்குன்னு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்கள் கிராக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து எய்ம்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங் ஒன்று நடக்கும். அந்த கவுன்சிலிங் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த கவுன்சிலிங் மூலமாக தான் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகும். இதனோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா bsccourses.aimsexams.ac.in அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா விவரமும் இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள் சாம்பிள். bsccourses.aims.exams.ac.in. ஸோ இதுதான் அதனோட அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு எல்லா விவரமும் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர். இதுவும் ஃபேமஸான காலேஜ். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், CMC வெள்ளூர் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து இப்போ இந்த 2025 வந்து அவங்க 125th ஆனிவர்சரியை அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த காலேஜ். அது கூடுதல் தகவல் உங்களுக்கு. ஸோ இந்த காலேஜில் BSc நர்சிங் 4 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் ஜூனியர் ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்ன்ஷிப் இருக்குது, அது பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஸோ BSc நர்சிங்க்குன்னு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ CMC வெள்ளூர் BSc நர்சிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு BSc நர்சிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்ஸ் நடக்கும். அதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூ நடக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கிராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் நடக்கும், அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் இருக்குங்க. இந்த 100 சீட்ஸில் 85 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி அண்டு CMC வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டாக்கு அலாட் பண்ணிடுறாங்க. ஸோ CMC ஸ்டாஃபும் மைனாரிட்டி கிறிஸ்டின் மைனாரிட்டின்னு சொல்லுறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து 85 சீட்ஸ் ஒதுக்கிடுறாங்க. அது போக பாக்கி இருக்கிற 15 சீட்ஸ் தான் வந்து ஓப்பன் கேட்டகரியில் கொடுக்குறாங்க. அந்த 15 சீட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீட்ஸ் வந்து SC STக்கு ரிசர்வ் பண்ணிடுறாங்க. ஸோ டோட்டலாக 12 சீட்ஸ் தான் உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் அவைலபிளாக இருக்குது. இதில் இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதில் மேல் கேண்டிடேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஃபீமேல். ஸோ 12 சீட்ஸ் outside open candidates
கேன் பி ஜாயின், பட் இட்ஸ் ஓன்லி ஃபார் ஃபீமேல். சரிங்களா? ஓகே. ஸோ இதனோட அஃபிஷியல் வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா admissions.cmcvellore.ac.in. அதே தான். எஸ், இப்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த வெப்சைட்டோட அந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு பாருங்கள். admissions.cmcvellore.ac.in. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இதுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் எடுத்து அதை நீங்கள் அப்ளை பண்ணி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி கிராக் பண்ணி சக்ஸஸ் ஆகுங்க. இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிஎஸ்சி தான் படிக்கணும்னு கனவுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் இல்லை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இது ரெண்டும் இல்லாமல் 12th பேஸ் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஓகேங்களா? ரைட். நன்றி, வணக்கம்.